ओम वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। पेज नंबर 52 53 இரண்டாவது அத்தியாயம் 55வது ஸ்லோகம். கரெக்ட் இல்லையா? இது அடிச்சுட்டு ஆன் பண்ணாதான் ஒர்க் ஆகும். குக்கர் வச்சுட்டோ சாதம் ஆகணும்னு வச்சுக்கோங்க, கேஸ் ஆன் பண்ணும். குக்கர் மட்டும் வச்சுட்டா ஒன்றும் கேட்கலையா? இப்போ கேட்கலையா? கேட்கலையான்னா கேட்கலன்னு சொன்னால் கேட்கறதுன்னு அர்த்தம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? பெட்டரா? இன்னும் கிட்டக்க வரணுமாண்ணா? பரவாயில்லையா? ஓகே, இப்போ எப்படி இருக்கு? சரியா இருக்கா? நல்லா இருக்கு. வெரி குட். ஸ்ரீ பகவானுவாச்ச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டः ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே. அதாவது ஓரளவு கேட்குறதா? எப்படி பேசினா கேட்கணும்னு தெரியல.
இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாமா? நான் கொஞ்சம் குனிஞ்சுக்குவா? இப்போ கரெக்டாக இருக்கா? அப்படியே கட்டி விட்டுருமா என்ன? திரும்பாம பேச. எல்லா விதமான சரியா கேட்கலையா? கேட்குறதா? ஓகேயா? இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? அப்படி இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வரணும். ஓகே மாமி, உங்களுக்கு கேட்குறதா முன்னாடி? ஓகே சரி. மாற்றி விட்றலா? ஓகே ஓகே. ஓம் ஓம். வெறும்னு பேசினா கேட்குறதா? நல்லா கேட்குது. ஓம் 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 ஓம். கேட்குறதா? முழு கிளாஸு கேட்குறதா? சகனா ஒருத்தர் சொன்னோம், தியான ஸ்லோகம் சொல்லிட்டோம்ல, கேட்குறதா கேட்குறதா கேட்குறதான்னு சொல்லிட்டு பூர்ணமதை முடிச்சிடலாம் கிளாஸு. கிளியரா இருக்கு இல்லையா? டிஸ்டர்ப் ஆகிறது. எந்த மைக்கு பார்க்கலாமா? இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லையா? இது ஓகே. சரி, இதை வச்சு ட்ரை பண்ணுவோமா? சரி. ஸோ கிராமத்தில் வந்து இந்த கச்சேரியில் நடக்கும் பார்த்துருக்கீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா கச்சேரி வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க. இந்த கச்சேரி ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகும்னா, ஊர் தலைவர் வருவார், லேட்டாக வருவார். வந்தவுடனே என்ன ஆகும்னாக்கா, நிறுத்து நிறுத்து நிறுத்து, ஊர் தலைவர் வந்துட்டார். இன்னும் ஊர் தலைவர் வந்த உடனே என்ன ஆகும்னா, திரும்பி வந்து இது ஆன் பண்ணிக்கணும். திரும்பி ஸ்டார்டிங்லேருந்து கச்சேரி ஆரம்பிப்பார். சரி, கச்சேரி ஆரம்பிச்சார் அப்படின்னாக்க கவுன்சிலர் வருவார். அங்கேருந்து கவுன்சிலர் வந்தோடனே தலைவர் நிறுத்து 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 நிறுத்து, கவுன்சிலரே வந்துட்டாரு. கவுன்சிலர் வந்ததுனால திரும்பி கச்சேரி ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, எம்எல்ஏ வருவார் லேட்டா, 1 hour கழிச்சு. இந்த மக்கள்லாம் உட்காந்துருக்கா இல்லையா, அவன் எம்எல்ஏ வந்து திரும்பி ஆரம்பிங்கன்னா திரும்பி கச்சேரி ஆரம்பிப்பார். அது மாதிரி ஸ்லோகம் சொல்லி தியானம் சொல்லி கிளாஸ்ல வந்து திரும்பி 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 நம்ம கிளாஸ் ஆரம்பிக்க ட்ரை பண்றோம். இன்னைக்கு கிளாஸ் அப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இதை ஆன் பண்ணா சத்தம் வருமானு தெரியல. எப்படி இருக்கு? ஆணியே அதனால திரும்பி 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 பண்ணுறது. இதெல்லாம் என்ன, எப்படி இதை ரிசீவ் பண்ணிக்கணும்? என்னடா இன்னைக்கு ஒரே அவசரமா இருக்கு, என்னடா இன்னைக்கு நேரமே சரியில்லை, இதெல்லாம் வந்து சாதாரணமா வந்து இருக்கக்கூடிய கண்ணோட்டம். கொஞ்சம் நம்ம கீதை சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் இதே டைத்துல நம்ம எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு சினிமாக்கு போகலாம்னு பிளான் பண்ண வச்சுக்கோங்க. சூப்பரா வண்டி கிடைக்கும், சூப்பரா நம்ம வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம போய் சினிமா பார்த்து வந்துடலாம். ஆனா நம்ம இங்க மோட்சத்துக்காக வந்திருக்கோம். மோட்சத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஜென்மாந்திரமா நீங்க செஞ்சுட்டு வந்துட்டு இல்லையா, அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டா போகும். நதி வந்து ஃப்ளோ ஆகும். கங்கை ஃப்ளோ ஆகி பார்த்துருக்கேன், மலையிலேருந்து வரும். சடனா என்ன ஆகும்னா ஒரு இடத்துல ரிவர்ஸ்ல வரலாம், மலைக்கு அடிவாரத்தில் அப்படியே சுத்தி மலையை சுத்தி போகும். அது மாதிரி நம்மளுடைய ஜீவத்துவத்தை வந்து திருப்பி வச்சு ஃபர்தரா வந்து நம்ம போகிறதுக்கான முயற்சி. அதனால 6வது அத்தியாயத்துல ஸ்லோகம் வருது, ஷனை ஷனைரு பரமே, மெது மெதுவா மெது மெதுவா மெது மெதுவா நீ வந்து முயற்சி செய்யி. அப்புறம் 3வது அத்தியாயத்துல ஸ்லோகம் வரும்போது, உத்தரேத் ஆத்மனாத்மானம், அதாவது ஒன்ன நீயே உயர்த்திண்டு, ஒன்ன நீயே மோட்டிவேட் பண்ணிட்டு
இந்த ஜர்னியில வந்து எடுத்துட்டு இருக்கிற லட்சியத்தை நோக்கி போ. எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, டோட்டல் காரண பிரபஞ்சம், காரண சரீரம், இது வந்து மாயா பிரபஞ்சம். இந்த மாயாக்கு இன்னொரு பேரு தான் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்துக்கு இன்னொரு பேர் தான் வந்து அபூர்ணத்துவம். ஐ எம் த லிமிட்டட் பர்சன், நான் குறையுள்ளவன் அப்படிங்கிற தவறான என்னை பத்தின அறிவு. இதை நம்ம பிரேக் பண்ணி அந்த மாயாவை நம்ம கிராஸ் பண்றோம். கிராஸ் பண்றோம்னா என்ன? இந்த மாயா எங்கிட்ட இருந்து தோன்றியது, நான் வந்து ஆத்மா பிரம்மன், இந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்து தோன்றி இருக்கிற மாயா என்னுடைய மாயா, இருப்பது நான் மட்டும்தான் அப்படிங்கிற என்னை பத்தின உண்மையான ஆத்ம அறிவு, என்னை பத்தின உண்மையான அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியம். இதுக்காக நம்ம வந்துடும். அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் கோடிக்கணக்கான ப்ராப்ளம்ஸ் வரும். பர்சனலா ப்ராப்ளம் வரும், வரும்போது ப்ராப்ளம் வரும். நடு ரோட்ல வந்து பஸ்ஸும் ஆட்டோவும் பக்கத்துல நின்றுட்டு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, பின்னாடி ஃபுல்லா நின்று இருக்கு. அதனால 5:40 வர வேண்டியது 5:50 ஆயிடும். புரியுதோ? அது மாதிரி சடனா அவங்க வந்து நான் இந்த நேரம் சர்வே எடுத்தே ஆகணும் சார் அப்படின்னு 5 மணிக்கு வீட்டுல வந்து நிக்கிறாங்க. எப்படி கிளம்பு? சரிமா 2 minutes அப்படின்னு. இந்த மாதிரி எதுக்கு இந்த சம்பவம் எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம எடுத்துட்டு இருக்கிற விஷயம் வந்து அவ்வளோ ஆழமா இருக்கக்கூடிய விஷயம், அவ்வளவு பெரிய விஷயம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா அப்படியே அது பாட்டுக்கு நடக்கட்டும். இத்தனை நேரம் அவ்வளோ பாவம் கஷ்டப்பட்டு ஃபுல்லா 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்தாரு இல்லையா, அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். வாழ இதுவும் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இன்னைக்கு. அதனால நம்மளோட வில்லு உறுதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தாமதம் ஆனாலும் நம்ம எதற்காக வந்திருக்கோமோ அது பூர்த்தி ஆயிடும். இந்த லர்னிங்கை வந்து முழு வாழ்க்கையில வந்து நம்ம கீதையை வந்து கரைச்சி குடிச்சு கீதையோட விஷயம் அறிவாக மட்டும் நம்ம இதை பண்ணணும். இதுல அப்செட் ஆகி துக்கமாகி போயிடலாம் போனா யாருக்கு நஷ்டம்? இது வந்து பர்சனலோட புண்ணிய பாவம் இருக்கு, அதோட விலை வரும். அதுக்கப்புறம் சமஷ்டினா என்ன? எல்லாரும் சேர்ந்து ஒரு புண்ணிய பாவம், உங்களோட கொஞ்சம் புண்ணியம், என்னோட பாவம், அவரோட புண்ணிய பாவம் எல்லாம் சேர்ந்து என்ன நெட்டு அப்படின்னா எவ்வளவு புண்ணியம் எவ்வளவு பாவம் பார்ப்போம். இன்கேஸ் அந்த பாவம் அதிகமா இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரதிபந்தங்கள் ஏற்படும். இங்க கிருஷ்ணர் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் பிரம்மனுக்கு, அதாவது உனக்கு எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஏன்னா ஆத்மா புண்ணியமோ பாவமோ கிடையாது. ந ஜாயதே ந பிரியதே. ஆத்மா வந்து பிறக்கிறதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் வந்து அசங்கம், செய்வதும் இல்லை செய்விப்பதும் இல்லை. அப்ப ஏதோ புண்ணிய பாவம்? புரியுது? எல்லா காலத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஆத்ம சைத்தன்யம் நான். அந்த அறிவு தான் உனக்கு வந்து உன்னுடைய ஜென்மாந்திர ஜென்ம மரண சம்சாரத்திலிருந்து, துக்க சம்சாரத்திலிருந்து, சுக துக்க சம்சாரத்திலிருந்து, புண்ணிய பாவம் சம்சாரத்திலிருந்து விடுவிப்பது அந்த ஞானம் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூட் பண்றாரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் எது அப்படின்னு சொல்லிட்டு, விவசாய ஆத்மிகா புத்தி, அதற்காக மட்டுமே நான் என்னுடைய வாழ்க்கை, நான் செய்யக்கூடிய கர்மங்களை அதனாலேயே செய்தேன் அப்படின்னா அது விவசாய ஆத்மிகா புத்தி அப்படின்னு சொல்லிட்டு, எவன் ஒருவன் இந்த லட்சியத்தை பொருத்தி இருப்பது பகவான் ஈஸ்வரன் மட்டும்தான், அதனால நான் செய்யற காரியம் வந்து ஈஸ்வர காரியம், கிடைக்கக்கூடிய பலன் ஈஸ்வர பிரசாதம். இப்படி சமத்துவ புத்தியோட லட்சியத்துக்காக எல்லா காரியம் எவன் செய்கிறானோ அவன் கர்மயோகத்தில் இருக்கிறான். அந்த கர்மயோகத்தோட பலன் என்ன? இன்ஃபைனைட், லிமிட்லெஸ், அனந்தம் பிரம்மன் ஆத்ம சைத்தன்யம் நான் தான் கிளைம் பண்றக்கூடிய சக்தி என்னோட அந்த கர்மத்துக்கு வரும். அதுதான் நம்ம வந்து சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிறோம், ஞான யோக்கியதா அப்படிங்கிறோம்.
எந்த தர்ம சித்த சுத்தி அப்படிங்கிறோம். அந்த கர்ண விஷாலத்துவம்ன்றோம். என்னெல்லாம்னா சொல்லலாம். என்ன தாத்பரியம் அப்படின்னா, என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நான் அதுதான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சு நான் அதுவாகவே இருக்கணும். ஸ்வரூபம்னா என்ன? அக்னி ஞாபகம் வரணும். விளக்கு, விளக்கோட ஸ்வரூபம் என்ன? சூடு. அப்படி சாஸ்திரம் வேதம் என்ன சொல்றதுன்னா, என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம், சத்தியம், ஞானம், அனந்தம் அப்படின்னு சொல்றது. அப்போ ஞான ஸ்வரூபமாகவும் இருப்பு தன்மையாகவும் சத் 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 அந்த தன்மையில எப்பவுமே நான் எல்லா காலத்திலுமே விளந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவு நான் கிளைம் பண்ணேன். இதுதான் முடிஞ்ச முடிவு. அதுதான் பூர்ணத்துவம். இருப்பது நான் மட்டுமே, இருப்பது பகவான் மட்டுமே, அந்த பகவானும் நானும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற அறிவு ஏற்படுறது பூர்ணத்துவம். அப்படி ஏற்பட்டவன் அவனுக்கு தான் மோட்சம் முக்தி அப்படின்னு கன்க்ளூட் பண்றான். நேச்சுரல் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்படிலாம் சொன்ன உடனே ஆஹா இவ்வளவு பெரிய விஷயம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தோட பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆழமா தோணும். அதனால இங்க அர்ஜுனன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஞானி இருப்பான் இல்லையா, அவன் எப்படி பேசுவான், எப்படி நடப்பான், என்ன செய்வான், என்ன செய்ய மாட்டான் அப்படின்னு ரொம்ப ராவா ஒரு கொஸ்டின் கேட்கிறான். பகவான் என்ன பண்றாருன்னா, அதையே கரெக்டா எடுத்துட்டு, போன வாட்டி நம்ம பார்த்தோம், குரு கிட்ட சம்வாதம் பண்ணணும். குரு கிட்ட பரிபிரஷ்டன், புரியுறதோ புரியலையோ, சரியோ தவறோ, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வியிலேருந்து குருவானவர் அதை புரிஞ்சுட்டு கரெக்டா அதை நமக்கு என்ன நம்ம தேடி இருக்கோமோ அந்த விஷயத்தை நமக்கு பதில் கொடுப்பார். அதே மாதிரி என்ன பாப்பான் செய்வான் அப்படின்னு சாதாரணமா இந்த கேள்வி இருந்தா கூட அதோட தாற்பயம் என்ன அப்படின்னா, ஒரு ஞானத்தை அடைந்தவன், அகம் பூர்ணமா அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்ச ஒரு ஞானி இந்த உலகத்தை கூட எப்படி டிரான்சாக்ட் பண்ணுவான், ஏற்படுற விஷயம் அவனை பாதிக்குமா பாதிக்காதா, அவன் எப்படி ஏற்றுப்பான் விஷயத்த, எப்படி எல்லாருக்கூடையும் பழகுவான், அவனோட மனோநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னா அந்த விஷயத்தை நம்ம அடையிறதுக்கு அதை நம்ம சாதனையா பயன்படுத்தலாம். அதனாலதான் வரக்கூடிய கடைசி பகுதி 72 ஸ்லோகம் இருக்கு, நம்ம 55 முடிச்சிடும். வரக்கூடிய கடைசி பகுதி ஒரு ஞானியானவன் கர்மயோகத்தை முடிச்சு குரு கிட்ட போய் இந்த உபதேசம் இருக்கு இல்லையா, இந்த உபதேசத்தை விட ஸ்ரவணம், குரு கிட்ட கேட்பது ஸ்ரவணம் முடிச்சதுக்கு பிறகு கேட்ட விஷயத்துல நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். ஏன்னா என்னோட அனுபவம் ஒரு மாதிரி இருக்கும், சாஸ்திரம் சொல்ற விஷயம் முரண்பாடாக. அதனால இதை அலசி ஆராய்ந்து மனநம்க்கு ஒரு ப்ரொசீஜர், என்ன சொல்ல வருது, எப்படி டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு மனநம் பண்றது. அதாவது எல்லா விதமான சம்சய நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் கடைசியா நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் அப்படின்னா என்னன்னு போன வாட்டி கேட்டாரு. எல்லா விதமான அறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம், உண்மையான அறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம், அதுல கொஞ்சம் கூட டவுட் இல்லாம இந்த டவுட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஊறுகாய் என்ன பண்ணுவோம், ஜாடியில எல்லாம் ஊறுகாய் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கொழுப்போம், குலுக்கி துணியால கட்டுவோம். கட்டிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல பயிற்சி நடத்தும், இழுவிடுவோம். அந்த ஊறுகாய் கேட்ட மாதிரி அப்படியே வச்சிருவோம். இன்ஃபேக்ட் நம்ம அதை சுத்தி வர எதுவும் எலி ஓடாம இருக்க மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருவோம். அப்படி ஊற போடுவது ஊறுகாய். கரெக்டா? அப்படி எனக்கு ஏற்பட்ட அறிவு இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தை அப்படியே நானே நான் அப்சர்வ் பண்ணணும். அந்த ஞானத்தை திருப்பி 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 என் மனசுல கொண்டு வருது நிதித்தியாசனம். என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்மாந்திரமா வாசனை இருக்கு சித்தத்துல நான்
சிறுமை உள்ளவன், நான் இந்த அனாத்மா அப்படிங்கிற தவறான எண்ணம் இவ்வளோ நாளா புத்தியில சிரவண மனத்துல குறிஞ்சிருக்கு. ஆனா மனசுல ஏற்படக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் வாசனா ரூபமா வெளியில வரும். அதை நமக்கு ஏற்பட்ட ஞானத்து மூலியமா ஓகே, நான் அது இல்லை, நான் அது இல்லை, நேத்தி இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு ஆல்ரெடி ஏற்பட்ட ஞானத்தை ஊர்ஜிதம் பண்ணி அந்த வாசனைய அழிப்பது, வாசனாக்ஷயம், வாசனையை எடுப்பது நிதித்தியாசனம். அதுதான் தியானம். ஞானத்துக்கு அப்புறம் இருக்கிற தியானம் அப்படின்னா தச்சிந்தனம் தற்கதனம் நகிஞ்சிதபி சிந்தையே. ஒன்னை பத்தி ஆத்ம ஞானத்தை மட்டுமே திருப்பி 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 மனசுல கொண்டு வரும். ஒரு நேரத்தில் மனநலம் முடிஞ்சதுக்கும் இயல்பாவே அது வழியில வரும். ஆனா அதே நேரத்துல வாசனால இங்க பாரு, உன்னை எப்படி சொல்லிட்டான் பாரு, நீ அவ்வளவு கேவலமானவன் அப்படின்னு என்னைக்கோ எந்த ஜென்மாலையோ நடந்த ஒரு விஷயம் தப்புன்னு வர வழியில. இந்த நேரத்துல நான் ஆத்மா, என்ன சொல்ல முடியாது, நான் அசங்கம் அப்படிங்கிற ஆத்ம லட்சணத்தை திரும்பி 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 ஊற போட்ட விஷயத்தை திரும்பி திரும்பி கொண்டு வந்து அந்த வாசனாவை நீக்கும். அப்படி செய்து அந்த சாதனையை முடிச்சவன் தான் ஸ்திர பிரஜ்ஞன். ஸ்திர பிரஜ்ஞன் அப்படின்னு இங்க சொல்றான். அதனாலதான் அர்ஜுனன் கேட்கிறான், அப்படிப்பட்ட ஞானி நிஷ்டா ஸ்தித பிரஜ்ஞனோட லட்சணங்கள் என்ன அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கிருஷ்ணர் சொல்ற, பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா. நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு சம்பவத்தினால ஏற்படும், இல்ல ஒரு பர்டிகுலர் பர்சன்னால ஏற்படும், இல்ல ஒரு பொருள்னால ஏற்படும், இல்ல நம்மளுடைய பழைய நல்ல ஞாபகம் திரும்பி வந்ததுனால ஏற்படும். சோ நம்மளுடைய சந்தோஷம் வெளியில ஒரு விஷயத்து மேல என்னுடைய பழைய அனுபவமோ இல்ல இப்ப இருக்கிற அனுபவமோ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் விஷயம், இந்த போன் எனக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறது. அதனால என்னோட சந்தோஷம் சாதாரணமா வெளியில இருக்கிற பொருள் மேல டிபெண்டா இருக்கு. கரெக்டா தப்பா? ஆனா ஒரு ஞானியானவன் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா, தன்னிடத்தில் தானாகவே சந்தோஷமாக இருக்கக்கூடியவன் ஞானி, சித பிரஜ்ஞன். எந்த ஒரு பொருளோ இல்ல எந்த ஒரு சம்பவமோ இல்ல எந்த ஒரு எண்ணத்தினாலேயோ அவனுக்கு அந்த சந்தோஷம் தேவையில்லை. எல்லா சந்தோஷம் ஏற்பட்டது இல்லையா, அந்த சந்தோஷம் எல்லாம் என்னுடைய சந்தோஷம் தான், என்னிடத்திலிருந்து ஏற்பட்ட சந்தோஷம் தான். அதுக்குதான் உபநிஷத்துல ஆனந்த மீமாம்சம் அப்படின்னு சொல்ற. பிரம்மானந்தம் இருக்கு ஒரு பொருள். பிரம்மானந்தம் என்ன? நீதான் அந்த பிரம்மன், இந்த பிரம்மன் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற அறிவினால என்கிட்ட இருக்கிற சந்தோஷம் தான் வெளிப்படுறது. ஏன்னா எனக்கு சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வெளியில இருந்து ஒரு பொருளோ ஒரு சிச்சுவேஷனோ தேவையில்லை. துஷ்டா அப்படின்னா சந்தோஷமாக உடையவன். ஆத்மன் எதனால சந்தோஷமா இருக்கானா? பஸ்னாலேயோ இல்ல அவனுக்கு இருக்கிற சொத்துனாலேயோ இல்ல அவனுக்கு இருக்கிற புள்ளனாலேயோ எந்த விதமான வெளி விஷயம், உலக ரீதியா இருக்கிற விஷயம் கிடையாது. இல்ல வேதம் இவ்வளவு படிச்சு சதுர்வேதம் கணபாடிகள்னால அந்த அறிவினால சந்தோஷமா இருக்காங்க. அந்த அறிவினாலும் சந்தோஷமா இல்ல. பெரிய பிசினஸ் மேன், காடு வீடு பங்களாலாம் இருக்கு, அதனால சந்தோஷம் இல்ல. ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டா. ஆத்ம ஞானத்தினாலே தான் ஆத்மாங்கிற அறிவு ஏற்பட்டதுனாலே அந்த ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னால அவனிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறான். ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டா. முடிந்த முடிவு மீதியோட டோட்டல் விஷயம் யோசிச்சு பாருங்க. எந்த விஷயத்திலையும் நீங்க டிபெண்டன்ட் கிடையாது. எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கேன்னாக்கா அது பர்மனன்ட் ஆனந்தம். இந்த போன் எனக்கு சந்தோஷம் கொடுக்குதா, ஒரு காலத்துல கொடுக்கும், இன்னொரு காலத்துல கொடுக்காம போயிடும். நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா சந்தோஷமும் விஷயத்திலிருந்து வருது. ஒரு சம்பவமோ ஒரு பொருளோ
என்னுடைய சந்தோஷத்துக்கு வெளியில எந்த பொருளும் தேவையில்லை, சந்தோஷ ஸ்வரூபமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்தவன் துஷ்டா ஸ்தித பிரஜ்ஞ ததோச்சதே. எப்படிப்பட்டவனா? பிரஜஹாதி யதா காமா. எதனால இந்த துஷ்டா இந்த ஆத்மானந்தம் ஏற்படும்னா பிரஜஹாதி யதா காமா. ஜஹாத்தின்னா அழிவது, பிரஜஹாத்தின்னா நன்கு அடியோட எடுப்பதுன்னு சொல்றதுல அவனிடத்தில் இருக்கக்கூடிய காமத்தை, காம எண்ணங்களை அடியோடு அழித்தவன். சரி, அப்போ எந்த விதமான காமம்னாக்க என்ன? ஆசை. காமத்தோட சரியான பொருள் என்ன? ஆசை. எந்த விதமான ஆசை அவனுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நீங்க கோவிலுக்கு வந்திருக்கேன், கிளாஸ்க்கு வந்திருக்கேன், கிளாஸ்க்கு நான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுறதில்ல, அது ஒரு விதமான ஆசை. இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு திரும்பி போகணும், அது ஒரு விதமான எண்ணம், அதுவும் ஒரு ஆசை. அது உற்பத்தியே ஆகலைன்னா ஏதாவது பண்ண முடியுமா? சரி, அவ வருவோம். வியாசாச்சாரியர் எவ்வளவு கிரந்தம் பண்ணியிருக்காரு, சங்கரர் எவ்வளவு பாஷ்யம் பண்ணியிருக்காரு, கரெக்டா? அதெல்லாம் ஆசைப்பட்டு தானே பண்ணான், ஆசைப்பட்டு தானே பண்ண அதெல்லாம். அப்போ அவெல்லாம் அஜ்ஞானியா? அவெல்லாம் ஆத்மஜேவ ஆத்மனா துஷ்டா இல்லையா? சொல்லுதா? ஏன்னா பிரஜஹாதி யதா காமான் சர்வான் காமான் பிரஜஹாதி ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா. எவன் ஒருவன் எல்லா காமத்தையும் வேரோட எடுக்கிறானோ அவன் ஆத்மன்யேவ தன்னிடத்தில் தானா சுகமாக இருப்பான் அப்படிங்கிறது பொருள். அப்போ நீங்க சொல்ற ஆசை என்னங்கிறது பார்க்கணும். ரெண்டு விதமான ஆசை. சாதாரணமா இருக்கிற ஆசை பந்தப்படுது, சில ஆசைகள் பந்தப்படுத்தாது. ஞானிக்கு ஏற்படுற ஆசைகள் பந்தப்படாத ஆசைகள். எப்படி பந்தப்படுறது, எப்படி பந்தப்படுறதுன்னு சொல்றோம் அப்படின்னாக்க, எவன் ஒருவன் நான் அபூர்ணம், நான் குறையோட இருக்கிறேன், ஏதாவது ஒன்று செஞ்சு இது அடைஞ்சா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அதை அடைஞ்சா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு தேடி அடைஞ்சு போய் ஒரு விஷயத்தை அடையறானோ அந்த ஆசைகள் எல்லாம் என்னது? பந்தப்படுத்தக்கூடிய ஆசைகள். ஏன்னா அந்த ஆசைகள் ஒரு காலத்துல இருக்கும், இன்னொரு காலத்துல இருக்காது. அந்த ஆசை அடைந்த உடனே இன்னொரு ஒரு ஆசை ஏற்படும். அந்த ஆசைனால பூர்ணத்துவம் ஏற்படும். முக்கியமான விஷயம். எவன் ஒருவன் ஞானத்தினால் நான் பூர்ணன் என்று உணர்ந்திருக்கிறானோ அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆசை இந்த விதமான நிர்பந்தமற்ற ஆசையா இருக்கும். அந்த ஆசை வந்தாலும் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், செஞ்சு அதுக்குரிய பலன் வரலாம், வராமல் போகலாம். அதுல இருந்து ஏற்படக்கூடிய ரிசல்ட்னால அவன் எந்த விதத்திலையும் பாதிப்பதில்லை. சங்கரர் எழுதும் போது, பாஷ்யம் பண்ணும்போது, உள்ளகரத்துல விஜயகரபதி கோவில்ல இவாள்லாம் கீதா படிக்கணும் அப்படின்னு பண்ணியிருப்பார் நினைக்கிறா. எழுதி வச்சிருவோம், என்னைக்கோ யாருக்காவது யூஸ் ஆகும், பண்ணலைன்னா பிரச்சனை இல்லை அவருக்கு. அப்படி எந்த விதமான பந்தம் ஏற்படாத ஆசை இருக்கிறதோ அந்த ஆசைக்கு பேரு நான் பைண்டிங் டிசைன். உபனிஷத் சொல்றது சோகாமயத பஹஸ்யாம் பிரஜாயேதி சதகோதப்யத சதகஸ்தத்வா. ஈஸ்வரன் பகவானுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டதா. என்னது? நான் மட்டும் இருக்கேன், போர் அடிக்கிறது, இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தை நான் உண்டாக்குறேன் அப்படின்னு ஈஸ்வர சங்கல்பத்துல இந்த ஆசையானது ஏற்படும். புரியுதோ?
பரிபூர்ணன், எல்லா இடத்துலையும் இருப்பது அவர் தான். அவர் மனசுல ஏற்படுற ஆசை வந்து காமம் வந்து நான் பைண்டிங் டிசைர். இந்த சிருஷ்டி பிரபஞ்சம் பண்ணினார் புரியுதோ? அதனால அப்படிப்பட்ட ஞானிக்கும் வந்து எப்படி ஈஸ்வரனுக்கு வந்து சோகாமயத காமம் எப்படி ஏற்பட்டதோ, ஆசை எப்படி ஏற்பட்டதோ, அந்த ஆசைனால எதுவும் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. கிருஷ்ணன் பின்னாடி சொல்ல போற, ஏ அர்ஜுனா, எனக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை, நான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நான் பாரு சாத்தூர் வர்ணியத்தை உண்டாக்கிருக்கேன், இவ்வளவு பெரிய ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த யுத்தத்துல நான் வந்து உனக்கு தேர் ஓட்டிட்டு இருக்கேன், நான் செய்யணும்னு எதுவும் அவசியம் இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை போய் அடையணும், நான் குறைவா இருக்கேன், நான் பூர்ணத்துவ அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒண்ணுன்னா போய் அடைவது வந்து பந்தப்படுத்தக்கூடிய ஆசை. ஞானத்தினால என்ன ஆகும்னா, நான் தான் பூர்ணன் ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு புரிஞ்சதுனாக்க எல்லா விதமான ஆசைகள் வந்து தர்மமா இருந்தா தர்மமான ஆசைகள் அவங்களோட ஏற்படாது, அடைய வேண்டியது எதுவுமே. அதனால அந்த நான் பைண்டிங்கா இருக்கிறது. அதனால இங்க என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, ஞானியானவன் வந்து தன்னுடைய மனசோட சுபாவம் வந்து ஆசைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். மனோகதான் அப்படின்னு நீங்க சொல்றது, மனசு இருக்கிற மட்டும், நம்மளுடைய ஆரம்பம் இருக்கிற மட்டும் கண்டினியூஸா ஏதோ ஒரு விஷயத்துல எண்ணம், இங்க போகணும் அங்க போகணும் இங்க போகணும் அங்க போகணும். ஆனா அது எல்லாமே வந்து நீங்க சாட்சி பாவனையோட அதை அப்படியே பார்த்துட்டு வேணும்னா செய்யலாம், வேணாலும் செய்ய வேண்டும். அதனாலதான் வந்து ஞானிக்கு ஏற்படுற ஆசை வந்து ஈஸ்வர சங்கல்பம்னு சொல்றோம். நல்லா என்ன செஞ்சாலும் அது லோக கல்யாணம் ஏற்படுது, ஜகத்துக்கு நல்லது ஏற்படும். அதனாலதான் இவ்வளவு மகான்கள், மகான் எப்படி சொல்றோம்னா, அவளுக்கு ஏற்பட்ட ஞானத்தை நம்மள பார்க்க முடியாது. ஆனா அவ செய்யணும்னு இருக்கிற விஷயத்தினால நமக்கு வந்து இவ்வளவு பண்ணார். ஷண்மக ஸ்தாபகா அப்படின்னு சங்கருக்கு பேர் இருக்கு. அது ஆசை தானே, இதெல்லாம் நல்லது இல்லை, இதெல்லாம் தர்மத்தை வந்து கொண்டு வரணும், கரெக்டான ஆஸ்திகமா இருக்கணும், வேதத்தை பண்ணி இருக்கணும். ஆனா நான் செய்கிறேன், நான் ஆசைக்கு உட்பட்டவன், இந்த ஆசைனால நான் கம்ப்ளீட் ஆவேங்கிற அஞ்ஞானம்லாம் நீங்கின ஞானத்துல ஏற்படக்கூடிய ஆசை வந்து நான் மைண்டிங் டிசைர். அதனால ஞானியானவர் வந்து அந்த கர்த்தத்துவத்தை நீக்கி எல்லா காமத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். வேணும்னா செய்வான், வேண்டாம்னா இல்லை. புரியுதா? ரொம்ப ஆழமான விஷயம் இது. அப்படிப்பட்டவன் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா அப்படின்னு முக்கியமா இங்க ஸ்லோகத்தில் பிரதிஜ்ஞா ஸ்லோகம் வரக்கூடிய ஸ்லோகம்லாம் இதுக்கு ஃபர்தரா வரப்போகுது. அதனால ஞானியா வந்து நான் பூர்ணன், எந்த விதமான குறையில்லாதவன், எல்லாத்தையுமே அடைந்து இருப்பது நான் மட்டும்தான் அப்படின்னு அத்வைத மூர்த்தியா இருக்கக்கூடிய ஞானத்தோட இருக்கிறவன் ஞானி. அவர் இந்த நிதித்தியாசனம் பண்ணி ஞான நிஷ்டையாக்கி என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்ம இவ்வளோ கிளாஸ் கேட்கறோம்ல, எல்லா விஷயமும் நமக்கு புரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமா கேட்க 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 எல்லாமே புரிஞ்சிடும். புத்தியில வந்து தெளிவா இருக்கும், எனக்கு என்ன புரியுது, ஆனா ஆனா அப்படிம்போம். ஏன்னா வீட்டுக்கு போனா ஒரு பிரச்சனை வரும், கொஞ்சம் கத்திடும் வேணும். ஆனா அந்த ஆனா இருக்குல்ல, அந்த ஆனாலதான் விஷயமே இருக்கு. இன்னும் இந்த ஞானம் ஏற்பட்டிருக்கிறது, அறிவு ஏற்பட்டிருக்கிறது, அது வந்து நிஷ்டையாகவில்லை, ஸ்ட்ராங்காகல. மனசு என்ன பண்றது, அதோடைய சுபாவத்தை பண்ணிட்டே இருக்கு. புரியுதா? அதனாலதான் சாதன சதுஷ்டயம் சம தம உபரம் தான் சொல்றோம் இல்லையா. எல்லாமே மனசுக்கு ஒரு எக்ஸசைஸ். சம தம இருக்கு இல்லையா, எல்லாமே மனசுக்கு உட்பட்ட எக்ஸசைஸ். ஏன்னா மனசு வந்து தன்னுடைய சுபாவத்துல இருக்கிறது இல்லையா, அதுல இருந்து இந்த மனசை வந்து புத்தியின் கட்டுப்பாடுல இருக்கணும். புத்தியின் கட்டுப்பாடுன்னா என்ன, ஞானத்தோட கட்டுப்பாடுல இருக்கணும். பாட்டுக்கு வந்துட்டு போகும், ஆனா அது வந்து புத்தியை கபலீகரம் பண்ணாம இருக்கும். பார்த்துருக்கேன், நைட்டு போன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து ராமநவமி, நாளைக்கு சாயந்தரம் இங்க வர வேண்டியிருக்கும். ஏன்னா ராமரோட அனுகிரகத்துல, புள்ளியாரோட அனுகிரகத்துல, குருநாதரோட அனுகிரகத்துல வந்து நம்ம இங்க வந்து ராம
ராமஸ்தோத்திரம் எழுதணும். இதே மாதிரி கிளாஸ் இருக்கும். சப்ஜெக்ட் என்ன இருக்கும்? ராமஸ்தோத்திரம். ஆபதாமபஹத்தாரம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது ரொம்ப அருமையான ஸ்லோகம். அதுக்கும் நம்ம இந்த வேதாந்த பயணத்துக்கும் எப்படி சம்பந்தப்படுத்தி எடுத்திருக்கணும்னு என் குருநாதர் யூஎஸ்ல எடுத்திருக்காரு இந்த ஸ்லோகத்தை. அதை ஒரு 3/4 மணி நேரம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு நைட்டு ஃபோன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு கிளாஸ் இருக்கேன், கண்டிப்பா வந்துடும், கண்டிப்பா வந்துடுறேன் நான் அப்படின்னு படுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன சப்போஸ் நாளைக்கு காத்தால 6 மணிக்கு அது வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, சாயந்தரம் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். காத்தால 5:30 மணிக்கு அலாரம் அடிக்கும். சரி எழுதுமே என்ன கிளாஸ்க்கு போகணும் வரேன்னு சொல்லிட்டேன். சரி வரேன்னு சொல்லிட்டேன். இப்ப பாரு அந்த சைட்ல வரணும், கால் வலிக்கிறது பத்தியா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கணும். அலாரம் யூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தூங்குவோம். திரும்பி அலாரம் அடிக்கும். உடம்பே புரியல உனக்கு, இல்ல வேணாம் போகணும். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு அனுபவம் இருக்கா? புத்தி ஒன்று சொல்லும், பேரலா இன்னொரு தாட் அதை டிஸ்கஸ் பண்ணும். புத்தி ஒன்று சொல்லும், பேரலா ஒரு தாட்ல இது அதோட சுபாவம், அந்த கர்ணத்தோட சுபாவம். அந்த அந்த கர்ணம் எப்படி ஆகணுமா? உன்னோட ஞானத்துல நீ நிலைத்து நிக்கணும். புத்தியோட ஞானம் என்னன்னா அகம் பூர்ணா அகம் பிரம்ம அஸ்மி. அந்த ஞானத்துல நிலைச்சு நிக்கிறது. மனசு தன்னுடைய வாசனாலேய சுபாவத்துல என்ன அதை ரிப்போர்ட் கொடுத்தாலும் அதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கு வேலிடேஷன் பண்ணாம, அதுபடி நடக்காம, எதை செய்யணுமோ அதை மட்டுமே நீங்க செஞ்சேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த கர்மம் சமதம அப்படின்னு சொல்றோம். ஹையஸ்ட் எக்ஸசைஸ். புரியுதா? மனசை என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு மாண்டூக்கிய உபநிஷத்துல அக்னி பாவா அப்படிங்கிற மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னே அந்த எண்ணத்தையும் எடுத்துருக்கிற. மனசு இல்லைன்னு சொல்றது இருக்கிறது இல்லையா? மனசு இல்லைன்னு மனோ நாசகா பண்ணவே முடியாது. ஓகே, இது என்னது என்னது பெஞ்சுன்னு சொல்றோம். ஆனா யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னது மரம். என்னது பெஞ்சுன்னு சொல்ற மாதிரி அது வெறும் ஒரு நாம ரூபம் அப்படின்னு புரிஞ்சுட்டு அது பாட்டுக்கு நடக்கட்டும், நீ உன்னோட ஞானத்துல நீ நிலைத்து இருக்கு அப்படிங்கிறது ஞான நிஷ்டா. அப்படி மனோகதான்னா ஏற்படக்கூடிய எல்லா கிருத்திகளையும் அப்படியே பார்த்து இவனோட ஞானத்துல நீ நிலைத்திருந்து அதனால எதுவும் பாதிக்கப்படாம இருக்கிறது ஸ்தித பிரஜ்ஞ சதோச்சதே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஒரு ஞான நிஷ்டா, ஞானி நிஷ்டையோட நிதித்தியாசனம் முடித்திருக்கிறதோட அவனோட லட்சணத்தை சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்ற பார்க்கலாம். சுகேஷு விகதஸ்பிருஹா வீதராகபயக்ரோதஹ ஸ்திததிர்முனிருச்யதே. வெரி குட். துக்கேஷு, துக்கேஷு துக்கம் அப்படின்னா சிங்குலர், துக்காஹ அப்படின்னா ப்ளூரல் வருது. துக்கேஷு அப்படின்னா எல்லா விதமான இரண்டுக்கும் மேல இருக்கக்கூடிய துக்கங்கள். என்னது? ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம். 3 விதமான துக்கங்கள் இருக்கு. இந்த 3 தவிர வேற எங்கேயும் நமக்கு கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வந்தோம் 6 மணிக்கு வந்தாச்சு, கரெக்ட். கஷ்டம் இருக்கு. 6 மணிக்கு வர 2 மணி நேரம் தவறி ஆரம்பிக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பிரதிபந்தம், கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிரதிபந்தம். 2வது மைக்கே இல்லை. 2வது என்ன? மைக்கே இல்லை. 2வது பிரதிபந்தம். ஓகேயா? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ரோட்ல வரும்போது 5:40க்கே வந்துடணும்.
எல்லாம் டிராபிக் ஜாம்ல பஸ்காரன் ஆட்டோக்காரன் இன்னைக்கு பேசிட்டு இருக்கான். மூணாவது பிரதிபந்தம். அது எல்லாத்துக்கும் மேல சில பேர் இன்னைக்கு வரேன்னு சொல்லிவிட்டான். எனக்கே தெரியும் அவ அப்படியே வரல. சரி நீ போவேண்டாம். அது ஒரு விதமான பிரதிபந்தம். ஆத்தியாத்மிகம் எனக்கு மூடாப்பாயி நானே வர வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்றது வந்து ஆத்தியாத்மிகம். எந்த விதமான ப்ராப்ளம் அது? ஆத்தியாத்மிகம். வரும்போது தடைகள் ஏற்படுறது இல்லையா, அது வந்து ஆதி பௌத்திகம். மைக் இல்லாம இருக்கிறது ஆதி தெய்வீகம். அதாவது என்னாலே எனக்கு ப்ராப்ளம் வரும், சுத்து வட்டாரத்துல ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் மழை கொட்டி நேச்சுரலா ஏதாவது வந்து வச்சுக்கோங்க, அதுவும் வந்து ஆதி தெய்வீகம். கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிட்டேன். அப்போ இந்த 3 விதமான ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதற்கு பேரு வந்து துக்கேஷு. எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? அதான் பூர்ண ஞானம் வந்துருச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கு. துக்கேஷ்வரு விக்னமனாக அனு அனு விக்னமனாக அப்படின்னா இந்த 3 விஷயத்திலேருந்து ஏற்படக்கூடிய எந்த ப்ராப்ளம் எதனால வந்தாலும் ஞானியானவன் வந்து எந்த விதத்திலையும் ஞானி நிஷ்டய சித்த பிரஜன் வந்து பாதிக்கப்படாதவனாக இருப்பான். இதுல இருந்து 2 லெசன் நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து ஞானியோட லட்சணம், ரெண்டாவது வந்து இந்த 3 விஷயத்திலேயும் எனக்கு ப்ராப்ளம் வரும். அதுக்கு தான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், எல்லாமே ஈஸ்வர அனுகிரகத்துக்கு தான் நடக்கும். இந்த ஸ்லோகத்துக்காகவே அவ்வளவு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. ஆனா ஸ்லோகத்துல வார்த்தையே இருக்கு, துக்கேஸ்வர விக்ரமனாக. கீதையை நன்கு படித்து இந்த ஞானத்தை தன்னை பத்தின அறிந்த ஞானத்தை எவன் ஒருவன் நிஷ்டையாக்கியிருக்கானோ எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. துக்கேஷ் துக்கேஷு அனு விக்ரமனாக. சரி, சுகேஷு விகதஸ்வரா. நீங்க இப்ப போறேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து நீங்க பிராமண பாகவத உத்தமனா இருக்கேன், கீதைக்கெல்லாம் போயிட்டு வரேன், எனக்கு நிறைய சொத்து இருக்கு, இந்த ஒரு வீடு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் மனசு? எப்படி இருக்கும்ன்ற அவனே விநாயகா விஜயகணபதி விஜயகணபதி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம், இதை வச்சு என்னெல்லாம் பண்ண போற காரணம் புரியுதோ? சுகேஷு விகதஸ்பிருஹா. மனசு வந்து துள்ளும், ஜாலி, வா அப்பாடா 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 அம்மா அம்மா ஒரே விஷயத்த நினைச்சு நினைச்சு துள்ளுதல். அது மட்டும் இல்ல, ஒரு சுகம் உங்களுக்கு ஏற்பட்டது இல்லையா, அந்த சுகத்தை திருப்பி திருப்பி நாடும். சப்போஸ் அந்த சம்பவம் முடிஞ்சிருக்கும், ஒரு வருஷம் ஆகிறது, சடனா ஞாபகம் வருது, வீடு கிடைச்சிருது, இந்த லோன் ஒண்ணு பாக்கி இருக்கு, அதுக்கு யாராவது இந்த மாதிரி வந்து கொடுத்தாங்கன்னா, ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு அந்த ஏங்குதல் இருக்கு பத்தியா, சுகத்துக்காக ஏங்குதல் இருந்தா நல்லா இருக்குமே. விகதஸ்பிருஹா, ஏங்கிறது, சுகத்துக்காக போய் நாடுறது. அதாவது விகதஸ்பிருஹானா அப்படிப்பட்ட சுகத்துக்காக ஏங்குதல் அற்றவன், இல்லாதவன். ஞானி நிஷ்டவன் ஏன் அப்படி இருப்பானா, அவன் தான் எல்லாமே, அவனை தவிர ரெண்டாவது ஒரு விஷயம் கிடையாது, அவன் ஆனந்த ஸ்வரூபம். அவனுடைய ஆனந்தத்துக்கு வெளியில ஒரு விஷயமோ ஒரு சம்பவமோ ஒரு பொருளோ தேவையில்லை. அவனிடத்தில் தானாகவே ஆத்ம ஞானி, ஆத்ம பிரம்மன் அவன் நினைச்சிட்டு ஆனந்தமா இருக்கான். அவனுக்கு ஏது இதெல்லாம் எப்படி ஆனந்தப்படும்? விகதஸ்பிருஹா. முதல் ஸ்லோகத்துல வந்து காம தியாகா பார்த்தோம். அப்புறம் வந்து ஆத்மனி துஷ்டா ரெண்டாவது.
மூணாவது வந்து துக்கேஷு அனுத்விக்னமனஹ, நாலாவது சுகேஷு விகதஸ்வரஹ, சுகத்துக்கும் ஏங்க மாட்டான், துக்கத்தினாலையும் பாதிக்கப்பட மாட்டான். அவனோட உடம்பு இருக்கிறது மட்டும் என்னெல்லாம் நடக்கிறதோ அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும். அவனுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. சுகத்தினாலையும் பாதிப்பு கிடையாது, துக்கத்தினாலையும் பாதிப்பு கிடையாது. வீதராக பயக்ரோதா, இதை வந்து அண்டர்லைன் பண்ணி பெரிய ஃப்ரேம் போட்டு வீட்டுல எங்கெல்லாம் பாத்ரூம்ல ஆரம்பிச்சு எங்கெல்லாம் நம்ம பார்ப்போமோ அதெல்லாம் ஒட்டி வச்சோம். ராக பய குரோத வீதா, வீதா அப்படின்னா தியாகம் செய்தவன். வீதராக, ராகத்தினால் பயத்தில், ராகம் பயம் குரோதம் இதெல்லாம் அற்றவன், இதெல்லாம் தியாகம் செய்தவன், இதனால் பாதிக்கப்படாதவன். இந்த மாதிரி விஷயமே அவனுக்கு ஏற்படாது. ராகா அப்படின்னா என்ன? ராகன்னா என்ன? சூப்பரா பாடிங்க சண்முக பிரியா, பண்றக்குள் ராகம். அதை விட ஹம்சத்வனி ஒண்ணு நல்லா இருக்கு. அதே பாட்டு ஹம்சத்வனில நல்லா இருக்கு. அந்த ராகமா சொல்றது எக்ஸலென்ட். ராகத்வேஷம், ராகம்னா பற்று, அட்டாச்மெண்ட். இந்த குழந்தை மேல அஃபெக்ஷன் எனக்கு ஏற்படும் நேச்சுரலா. அதே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வயசாக அந்த பொண்ணு அமெரிக்கா போன உடனே, பையன் அமெரிக்கா போன உடனே ஒரு போன் பண்ணானா, அதே வந்து என்ன ஆகும், அஃபெக்ஷன் வந்து அட்டாச்மெண்டா மாறிடும். அட்டாச்மெண்ட்னா மாறுதா என்ன அர்த்தம்? எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். அதை நடக்கலைன்னாக்க எனக்கு துக்கம் ஏற்படும். என்னுடைய சந்தோஷம் அவன்கிட்ட இருக்கிறது, என் பிள்ளைகிட்ட இருக்கு. அவன் இல்லைன்னா நான் நிறைவற்றவன். முக்கியமான விஷயம் இப்போ பேசுறது, ஒரு விஷயமோ ஒரு சம்பந்தமோ ஒரு பொருளோ அது என்னிடத்தில் இல்லை என்றால் நான் நிறைவு அற்றவன் அப்படிங்கிற தவறான எண்ணம். பற்று, பயம். பயம்னா சொல்லணுமா? புனிக்கு பயம், பூனைக்கு பயம், கதவுக்கு பயம், திறந்தா பயம், வெளியில போனா பயம், உள்ள போனா பயம், மேல போனா பயம், ட்ரெயின்ல போனா பயம், பஸ்ல போனா பயம். இந்த படம் பார்த்திருக்கீங்களா? தெனாலி பாட்டே இருக்கு இல்ல? பயம், குரோதம். குரோதம் பகவான் பரம்பர சொத்து. நீங்க கோபப்படுவீங்களோ? எனக்கு கோபமே வராது. அப்படியா? நிஜமா கோபப்பட மாட்டேன், நிஜமா கோபப்பட மாட்டேன். நான் யோசிச்சு சொல்லுங்க, கோபப்பட மாட்டேன். இல்லைன்னா அதான் சொல்லிட்டே இல்ல, கோபப்பட மாட்டேன். யாரு வந்தாலும் கோபப்பட மாட்டேன்ல? ஆமாப்பா, யாரு வந்தாலும் கோபப்பட மாட்டேன். எவ்வளவு பேர் என்ன பண்ணாலும் கோபப்பட மாட்டேன்ல? நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, கோபமே பட மாட்டேன். நிஜமாவா சொல்றேன். கோபப்பட மாட்டேன் சொல்றேன். அவ்வளவுதான். சரி, இப்போ இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, எல்லாரும் ஒரு நிமிஷத்துக்கு கோபப்படுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? கோபப்படுங்க. எல்லாருமே சிரிக்கிறீங்களே, கோபப்பட சொல்ல நாங்க. நம்ம நினைச்சா அது வராது, அதுவா திருட்டு வரும், கிளப்பிட்டு வரும் எங்கேருந்தோ. பகவானோட அனுகிரகம். கோபமற்றவன். இந்த பற்றுக்கு, பயத்துக்கு, குரோதத்துக்கு மூல காரணம் என்ன? காமஹா, ஆசை. ஆசை எதனால ஏற்படுறது? ஆசை ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நான் ஒருத்தர் இருக்கேன், எனக்கு பக்கத்துல, அதாவது எனக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது, அதை நான் அடைவதனால் நான் பூரணமாகிறேன். துவைத பாவனா அப்படிங்கிறது. ஏகம் திதீயம், ஒன்னு ரெண்டு, இரண்டுக்கும் மேல இருப்பது துவைதம். சான்ஸ்கிரிட் தப்பா இருந்தா அப்புறம் நான் கேட்டுக்கிறேன்.
ஜாக்கிரதையா சொல்லணும். துவைத்தம் இரண்டுக்கு மேல் இருப்பது. அது பொதுவா ஒண்ணுக்கு மேல் இரண்டாவது ஒரு வஸ்து இருப்பது துவைத்தம். அப்போ இதை நான் அடைந்தால் அது அபூர்ணமாகிறது, இதை நான் அடைந்தால் நான் பூர்ணமாகிறேன்னா நான் ஆல்ரெடி அபூர்ணம் அப்படிங்கிற தவறான எண்ணம் பத்தி என்னை பத்தி நினைச்சதுனால காமமானது ஏற்படுது. சோ அஜ்ஞானம், அஜ்ஞானத்தோட விளைவாக அபூர்ணத்துவம், அபூர்ணத்திலிருந்து காமம், காமத்திலிருந்து கர்மம். புரியுதோ? எதுக்கு கர்மம் செய்யணும் அப்படின்னு? ஏதோ ஒரு பலன் அடையணும். அந்த பலன் வந்ததுன்னா அம்மாடா, இந்த அம்மாடா ஃபீலிங் இருக்குல்ல, என்னாச்சுன்னா அதுல இருந்து அடைந்த டெம்பரரி பூர்ணத்துவத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ எப்பவுமே அம்மாடாடா அப்படிங்கிறது. சதா பூர்ண ஸ்வரூபம் நீ, உன்னை தவிர எதுவும் இல்லை, அனந்தம் நீ, இரண்டாவது வஸ்து ஒண்ணு கிடையாது. துவைத்த பாவனையோட அஜ்ஞானத்தை நீக்குவதனால் அத்வைத்தம் ஏற்படுறதுனால் அபூர்ணத்துவம் நேச்சுரலா போயிடுது. அது போனதுனால வீல ராக பயக்ரோதா, அதனால அவனுக்கு காமம் கிடையாது. காமம் இல்லாததுனால எந்த விஷயத்திலையும் பற்று கிடையாது, எந்த விஷயத்திலையும் பயம். த்விதீயாத்மம் பயம் பவத்தின்னு பிரகதாரண்ய உபனிஷத்து. இரண்டாவது ஒரு வஸ்து இருந்ததுன்னா ரொம்ப வேடிக்கையா கதை சொல்றது. பிரம்மாஜி என்னாச்சா, பிரம்மா கதை சொல்லிருக்க. பிரம்மா அவர் பயந்து போய், நான் மட்டும்தான் இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு இந்த சிருஷ்டி வேணும் அப்படின்னு சிருஷ்டியை படைக்கிறாங்க பிரம்மன். ஏன்னா அவருக்கு தனியா இருக்கணும் பயம் ஏற்பட்டுதான். தனியா இருக்கும் ஏகாக்கி, அதாவது ஒரு மாதிரி லோன்லினஸ் என்ன சிருஷ்டி ஏற்படுத்தினாரா. சிருஷ்டி ஏற்படுத்தி என்னாச்சா, ரெண்டு விஷயம் வந்ததுனால பயமும் ஏற்பட்டு இருக்குதா. தித்தியாத்மம் பயமுகத்தி, இரண்டு வஸ்து இருக்கிற இடத்துல பயம் ஏற்படும். இப்போ நமக்குள்ளேயே பயம் ஏற்படும் நேச்சுரலா. வாழ்க்கை 10 நிமிஷம் பேசி, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும்னு சொன்னா அவகிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இல்ல. அதுல இருந்து என்ன ஆகும், அவகிட்ட போய் பேசுறதுக்கு கூச்சமா இருக்கும், பயமா இருக்கும். அதாவது என்னுடைய பாதுகாப்புக்கு எங்கெல்லாம் இன்னொரு வஸ்துனால என்னுடைய பாதுகாப்பு தடை செய்யப்படுகிறதோ அந்த இடத்துல பயம் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒருத்தருக்கேன், மிச்சதெல்லாம் இன்னொன்று இருக்கு, எனக்கு அப்பாற்பட்டு இன்னொன்று இருக்கு அப்படிங்கிற பயங்கரம். சோ ஒரு ஆசை நிறைவேறாம போச்சு அப்படின்னா நேச்சுரலா கோபம் வரும். ஏன்னா அதை அடைஞ்சா நான் நிறைவடைவேன்னு மனசுல எண்ணம். அது அடையாத போது, கஷ்டம் வரும்போது கோபம் வரும். எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு கோபம் வரும். அதுவும் தாண்டி ரிப்ளேஸ் ஆகுறது இல்லையா, ஒருவேளை அடைய மாட்டோமோ அப்படின்னு பயம் ஏற்படும். புரியுதோ? அதனால மூல காரணம் காமஹா. காமஹாவோட மூல காரணம் ஆசிரோட மூல காரணம் அபூர்ணத்துவம். அதுதான் அஜ்ஞானம். அஜ்ஞானம் எதை பத்தின அஜ்ஞானம்? என்ன பத்தின அஜ்ஞானம்? ஸ்தித பிரஜ்ஞா ஸ்திததீஹி முனிருச்யதே. ஸ்திததீஹி முனிருச்யதேனா எவன் ஒருவன் நன்கு தீஹி, ஸ்திததீஹி, தீஹினா அறிவு ஞானம், ஸ்திததீஹி அப்படின்னா சம்யக் ஞானம், ஸ்ட்ராங்கான அறிவு எவனுக்கு ஒருவன் இருக்கிறானோ அவன் முனிஹி. முனிஹி அப்படின்னா சன்னியாசி. ஆமாடா, நல்ல பேசுறேன், இதெல்லாம் சன்னியாசிகள், எங்களுக்கு இல்ல, சொல்றவங்களும் இல்ல, கேட்கிறவங்களுக்கும் இல்ல. சன்னியாசங்கிறது வெறும் காஷாய வஸ்திரம், ஆசிரமம் மட்டும் இல்ல. மனசுல ஞானத்தினால வீத ராக பய குரோதா ஆத்மனி துஷ்டா பிரஜஹாதி யதா காமான் துக்கேஸ்வர வித்கரணாக சுகேஸ்வர விதஸ்வரா, இதெல்லாம் எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவன் சன்னியாசி. அதனால நீங்க எல்லாம் இதெல்லாம் நல்லா படிச்சு அறிவை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல எல்லாருமே சன்னியாசி ஆயிடும். நான் சன்னியாசி சொல்றேன், சன்னியாசி ஆகுது, பயப்பட வேண்டாம். வஸ்திரம் எடுக்காமே சன்னியாசி ஆகும். ஏன்னா வீதராக பயக்ரோதா சுகேஷு விகதஸ்பிரகா, உங்களுக்கு சம்சாரம் கிடையாது, நீங்க பூர்ணன், ஆத்மனி துஷ்டகா, எல்லா காலத்திலும் எப்பவுமே எதுவுமே இல்லாம சந்தோஷமா இருக்கக்கூடிய ஞானி நிஷ்டா சன்னியாசி முனி. மோட்சம் அடைந்தவன் ஞானி நிஷ்டவன் சன்னியாசி.
உச்சதே அப்படிங்கிறது. அப்போ வீதராக பயக்ரோதா ஸ்திததீஹி முனி உச்சதே, எல்லாவித துக்கத்திலிருந்து சுகத்திலிருந்தும் விடுபட்டவன். ஃப்ரீடம் ஃப்ரம் சுகம் துக்கம் ராக பய குரோத அப்படிங்கிறது வந்து சன்னியாசி. அடுத்த ஸ்லோகமா எஸ் சர்வத்ரா எஸ் சர்வத்ரான விஸ்நேஹः எஸ் சர்வத்ரான விஸ்நேஹः தத்தத் ப்ராப்ய சுபாசுபம் நாவிநந்ததி ந த்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. தஸ்ய இது அடிக்கடி வரும். தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. பிரஜ்ஞா அப்படின்னா ஞானி. பிரதிஷ்டிதா தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா அப்படின்னா இந்த ஞானத்தை ஸ்திரமாக இருப்பவன், ஞானி நிஷ்டவன். எஸ் சர்வத்ரா அபிஸ்நேகா அப்படின்னாக்க அட்டாச்மெண்ட்டை பிடிக்கிறது. ஓகே, அட்டாச்மெண்ட் பற்றை பிடிக்கிறது. ஞானி எல்லா விஷயத்திலையும் எல்லா பொருள்களிலும் உலகத்தில் இருக்கிற எல்லாரு மேலும் எந்த விதமான பற்றட்டவன் அப்படின்னாக்க மனசு சல்லா ஞானிக்கு எந்த விதமான பந்த பாசம் இருக்காது. அவனுக்கு அந்த சம்பந்தத்துல அந்த ஏற்படக்கூடிய ரிலேஷன்ல அன்பு மட்டுமே இருக்கும், பாசம் இருக்காது. பாசத்தோட முடிந்த முடிவு அன்பு. அன்புக்கும் பாசத்துக்கு என்ன வித்தியாசம்? பாசம் ஏற்பட்டதுன்னா ஒருத்தருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். நீ இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்யறேன், ராதர் நான் இதை செய்யறதுனால உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். நீ இதை எனக்கு செய்யணும், நான் உனக்கு இதை செய்வேன். நீ எனக்கு செய்யலைன்னு அப்படின்னா நீ எனக்கு பிடிக்காது. நீ எனக்கு செஞ்சேன்னா நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேரு பாசம். அன்புனா எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி, என்ன தவிர ஆத்ம சைத்தன்யம் தவிர வேறு எதுவும் இல்லை. உன்னிடத்திலே ஆத்மா என்னிடத்திலே ஆத்மா அப்படிங்கிற ஏற்பட்ட அறிவினால என்ன தவிர இன்னொரு விஷயம் கிடையாது. அதனால என்ன எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, என்ன எப்படி நான் நேசிக்கிறேனோ எல்லாத்தையும் நான் அப்படியே நேசிப்பேன். எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்காது. பண்ணாலும் பண்ணலைனாலும் ஆத்மா தான் இருப்பது. நானும் ஆத்மா, நீங்களும் ஆத்மா. புரியுதோ? நமஸ்காரம் பண்றது அப்படிப்பட்ட விஷயம் தான் அன்பு. எதிர்பார்ப்பு இருக்காது. அதனால நீங்க இன்கேஸ் பண்ணலைன்னா கோவம் வராது. புரியுதோ? அபிஸ்நேகா அப்படின்னா எந்த இடத்துலையும் எல்லா இடத்திலையும் சர்வத்திர பற்றற்றவனாக இருக்கிறான். அதாவது அன்பு நிறைந்து இருக்கின்றான். அட்டாச்மெண்ட் கிடையாது. பற்று எப்பவுமே துன்பத்தை கொடுக்கும். எப்படி சொல்றேன்? முதல் அத்தியாயத்துல என்ன, தாத்தா கிட்டையும் குரு கிட்டையும் இருக்கிற பற்றுனால துக்கம் ஏற்பட்டு உட்கார்ந்துருக்கான் சோகத்துல. ராகத்திலிருந்து சோகம், சோகத்திலிருந்து மோகம். அதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ பற்றற்ற ஞானி எப்படி இருப்பான்? அன்பு ஸ்வரூபமாக பாசத்திலிருந்து விரிந்து முதிர்ச்சி அடைந்து அன்பு தெரிந்து பற்றற்றவனாக இருப்பான். எதிலெல்லாம் பற்று? இங்க சொல்லிருக்கையா அனபிஸ்நேகா. ஸ்நேகானா பற்று. அனபிஸ் அப்படின்னா பற்றற்ற அப்படின்னு அர்த்தம். புத்ரா தாரா கிரகாதிஷு அப்படிங்கிறது உபனிஷத்து சொல்றது. கீதையில சொல்ல போற 13வது அத்தியாயத்துல 20 நற்பண்புகள் சொல்றாரு. அதுல புத்திரத்வார அனபிஷ்வங்கா அப்படின்னு இருக்கு ஒரு சொல்லு. புத்திரனா பசங்க, தாரா அப்படின்னா யாரு? மனைவி. மனைவின்னா என்ன? புருஷன். ஒரு சைடு மட்டும் சொல்லணுமா? ரெண்டு சைடு சொல்லணும். கிரகாதிஷுன்னு சொல்றாரு. கிரகாதிஷுன்னா ஆஸ்தி, சொத்து, பொருள்கள், எல்லா வேர்ல்டுல இருக்கு எல்லா பொருளும். எல்லாத்துலயுமே நீ பற்றை எடுக்கணும். கிருகதாரின் உபநிஷம் சொல்றது புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா பிக்ஷாச்சரியம் சரந்தி. இப்படி இந்த உலக ரீதியா இருக்கக்கூடிய மெட்டீரியல் விஷயத்திலையும்
சம்பந்தத்துல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பற்றியும், அப்புறம் நமக்கு பாக்கெட் எங்க இருக்கு, இங்க இருக்கு, மனசுக்கு கிட்ட இருக்கிற பணத்துல, சொத்துல, நகையில, அதுல இருக்கிற பற்றெல்லாம் எடுத்து அதுல வைராக்கியம் அடைந்தவன் தான் சந்நியாசத்தை நோக்கி ஞானத்துக்கு பாத்திரமாகி ஞானத்துக்கு போவான். சாச்சத்தியம் ஜனதி. அப்படி அனபிஸ்வங்கான எல்லா விதத்திலையும் பற்றற்று தத்தத் பிராப்திய சுபாசுபம். சமத்துவம் யோகம் உச்சத்தை பார்த்தோம். என்ன ஃபேவரபிள் சிச்சுவேஷன் வந்தாலும், என்ன அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன் வந்தாலும், சுபாசுபத்துல வந்து ஒரு மனத்தோடு இருப்பார். மங்களமான சம்பவம் நடந்தாலும், மங்களமான சம்பவம் நடந்தாலும் ஒரு முகத்தோட இருப்பான். எந்த விதமான பாதிப்பற்றவனாக ஞானியாகவும் இருப்பான். சமத்துவம், கர்மயோகத்துல சமத்துவம்னு படிச்சோம். கர்மயோகி வந்து சாதகன், சாதனை செய்து அந்த தகுதியை அடையக்கூடியதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஞானியானவன் எப்படிப்பட்டவன்? நேச்சுரலாவே அந்த சுபாவம் அவன்கிட்ட இருக்கு. சோ ஞானிக்கு எது சுபாவமாக இருக்கிறதோ, அஞ்ஞானிக்கு அது வந்து சாதனையாக இருக்கின்றது. அதனாலதான் வந்து சுபாசுபம் தத்தத் பிராப்திய அப்படின்னா எந்த விதமான சம்பவம் வந்தாலும் சமத்துவத்தோட இருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்ல, வேற என்ன சொல்றாரு? நான் அபிநந்ததி ந துவேஷ்டி. சுகேஷு விகத ஸ்பிருஹா பார்த்தோம் இல்லையா? ந அபிநந்ததி. ஒரு நல்ல விஷயம் எனக்கு பிடிச்ச மாதிரியோ நான் எதிர்பார்த்த மாதிரியோ நடந்திருக்குன்னா, நந்தத்தின்னா துள்ளுதல், ஆனந்தம். ஆஹா, நான் நினைச்சபடி நடந்திருக்கு அப்படின்னு மனசுல ஏற்படக்கூடிய அந்த துள்ளுதலான எண்ணம், நினைச்சது நடந்ததுனால சந்தோஷமும். ந துவேஷ்டி. நான் எதிர்பார்க்காத மாதிரி மாறுதலா நடந்ததுன்னா இயல்பா துவேஷம் ஏற்படுறது. இது வந்து மனசுடைய சுபாவம். அதெல்லாம் இல்லாமல் ந அபிநந்ததி ந துவேஷ்டி. எந்த விதமான சம்பவம் நடந்தாலும் சமத்துவம் இயல்பா இருக்கக்கூடிய ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டா. எல்லா ஸ்லோகத்துக்கும் பொருந்தும். ஏன்னா அவன் தன்னிடத்தில் தானாக சந்தோஷமாக சுகித்து பூர்ணமாக இருக்கிறதுனால என்ன சம்பவம் நடந்தாலும், என்ன நடக்காவிட்டாலும் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிறதுனால அஸ்ய அப்படிப்பட்டவன் பிரக்ஞா பிரதிஷ்டிதா. ஏன்னா அவன் கேள்வி கேட்டிருக்கான், ஸ்தித பிரக்ஞஸ்ய கா பாஷா, ஞானியானவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டதுனால இதெல்லாம் சொல்லிட்டு வரான். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம திரும்பி வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு ஃபர்தரா போகலாம்.